திருமண பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஒரு பகுதியா இஸ்லாம் தூண்டியதும் வலியுறுத்தியதும் மிகவுமே வலியுறுத்திய விஷயம் பெண்ணை அந்த பெண்ணை பார்த்தல். திருப்பி ஆணை பார்த்தல் ஒன்றும் இல்லையான்னு கேட்கப்படாது. ஏன்னா இப்ப இந்த பெண்ணியம் பேசக்கூடிய ஒரு காலம், பெண் உரிமை பேசக்கூடிய காலம். இப்ப பாக்குறதெல்லாம் தடை இல்லை, ஆணை பாக்குறதெல்லாம் என்னது தடை இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணை பார்ப்பதற்கு இச்சையோடு இல்லாம பாக்குறது இஸ்லாம் தடை செய்யல. இச்சையோடு இல்லாம ஒரு பெண்ணுக்கு தான் அந்த தடை. ஒரு பெண்ணை ஆண் பாக்குறதுக்கு தான் இவ்வளவு தடைகள் இருக்கே தவிர ஒரு ஆணை ஒரு பெண் பாக்குறதுக்கு தடை என்னது இல்ல. சாதாரணமா பாக்குறதுக்கு ஒரு தடையொன்று இல்ல. ஆசைகளோ வேற எண்ணங்களோட இல்லாம ரசூலுல்லாஹ் விளையாட்டை பாக்குறதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு அங்க பாக்குறோம். இப்படி பல விஷயங்கள் என்ன செய்து இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இதுல பேசப்படுறதுலாம் பெண்ணுடைய இயல்பை வச்சு இந்த இடத்துல பேசப்படக்கூடிய ஒரு அம்சம். அப்போ ஒரு பெண்ணை பார்த்தல் அப்படி என்கின்ற அம்சத்துல பெண் பார்த்தல் அப்படின்றது இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, கல்யாணம் முடிச்சு மனவரையில வச்சுதான் என்னது மாப்பிள்ளை சிவப்பாக கருப்பான்னு தெரியும், பெண் சிவப்பாக கருப்பான்னு தெரியும், எல்லாமே அந்த இடத்துல வச்சுதான் என்ன தெரியும். அந்த நாள் அவளுக்கு என்ன பயங்கரமான நாளாவும் நம்ம எதிர்பார்த்த ஒரு சப்ஜெக்ட் இந்த ஆள்கிட்ட என்ன இல்ல என்ற மாதிரி நாளா இருக்கு. எதுக்கும் முடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பெண்ணு அதை ஏத்துக்கண்டுட்டு வாழ்ந்து சரி அப்படின்னு போறது. அதுல உள்ள எந்த விதமான மன நிம்மதியும் எந்த விதமான ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படாத ஒரு காலமா என்ன செஞ்சிச்சு. இது 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கன்றான், கல்யாணம் முடிக்கிறவங்கள பாருங்கன்றான். இத்தனைக்கும் பெரிய ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுனால அப்படி நடக்கவும் இல்லை. கண்ட டைம் எல்லாம் பார்த்திருப்பாங்க. எல்லா மதத்தையும் செய்ய சொல்றேன், பார்த்திருப்பாங்க. திருமணம் வர டைம்ல காட்டுறது பேச்சுவார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியே கொண்டு போய் என்ன செய்யுது, யாரு கணவன் யாரு எப்படி என்ற ஒண்ணும் இல்லாம அப்படியே கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணை இவன் பார்த்ததில்லை. இப்படி நடந்த பல திருமணங்கள் அதாவது வாளா வெட்டியாக இவளை விட்டுட்டு உடனே ஊரை விட்டு தாண்டி போன கணவன்மார்களும் இருக்குது. இவங்களை விட்டு போட்டு மனைவி பெரும்பாலும் பெண் போறதில்லை. ஆண் ஒரு விரக்தி அடைஞ்ச நிலைமைக்கு அடைந்த கட்டங்கள் எல்லாம் என்ன செய்து இருக்குது. எனவே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பெண்ணை திருமண பேச்சுவார்த்தையின் பொழுது பார்த்தல அனுமதிக்கும். பார்த்தல் இஸ்லாம் தடை செய்யும். முதலாவது ஒரு பெண்ணை பார்க்கலாது. அவன் தேவைக்காக ஒரு நிமித்தம் பார்த்து பேசலாமே தவிர மற்றபடி பெண் பார்ப்பது தடை. ஆனா இந்த ஹித்பத்து நிக்காஹ்ல உண்மையாக நுழைந்து விட்டார். ஹித்பத்து நிக்காஹ்ல உண்மையா நுழைது. உண்மையா சொல்றேன், சும்மா பார்த்து தெரியறதில்ல. திருமண பேச்சுவார்த்தை உண்மையாக திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் திருமண பேச்சுவார்த்தையில தான் அவங்களும் இருக்கிறாங்க என்று ரெண்டு தரப்பும் உறுதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மணப்பெண்ணை பார்க்க, இது சுன்னா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. அந்த மணப்பெண்ணை பார்க்கிறது. இதனுடைய ஹுதூதுகள் இதுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மணப்பெண்ணை பார்த்தலன்னா எந்த இடத்துல மணவரையில் அந்த பாக்குறதுக்கு அவங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிற இடத்துல மட்டும் தான் பார்க்கணும்ன்றது இல்ல. அவங்களை எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ சந்தர்ப்பம் இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். வீதியில அவங்க போற நேரத்துல ஒரு தடவை பார்க்கணும்னு நினைச்சா பார்த்துக்கலாம். அவங்கள ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா பார்த்துக்கலாம். அவங்க வேலை செய்யக்கூடிய தலங்கள்ல போய் நம்ம பார்த்துக்கணும்னு நினைச்சா பார்க்கலாம். யார் இது பார்ப்போம், செலக்ட் பண்ணுவோம்ன்றதில்ல. ஏற்கனவே இந்த பெண்ணை திருமணம் பேசணும் என்று முடிவெடுத்த பெண்ணை பார்ப்பது அனுமதி.